நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். வணக்கம். என் பேர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா. 19-20 வருஷமாக சென்னையில் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க டாக்டர் தேவஸ்ரீ. ஸோ இவங்களும் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ இப்போ இன்னைக்கு நிலவரம் படி பார்த்தீங்கன்னா கேன்சர்னாலே பொதுவாக அதிகமாக நம்பர்ஸ் பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய். போத் மென் அண்ட் விமன் புட் டுகெதர் தி மோஸ்ட் காமன் கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா breast cancer. Amongst women, 25 to 30% of all cancers suffered are due to breast cancer. ஸோ இது நாங்கள்லாம் ஆரம்பித்தப்போ, நான் வந்து ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தப்போ அந்த IARCன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர். குளோபோ கேன்னு கூகுள் பண்ணிங்கன்னா இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போல்லாம் வந்து ஒரு 1,20,000 நியூ கேசஸ் பர் இயர்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. இப்போது வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1.5 to 2 decades டபுள் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 lakh கேசஸ் நியூ கேசஸ் பர் இயர். ஸோ இது என்ன காட்டுறது அப்படின்னா நமக்கு இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிருக்கு. ஸோ இந்த கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிருக்கு. இல்லை இன்னொரு விசேஷம், இன்னொரு ப்ராப்ளம் நம்ம நாட்டில் என்ன அப்படின்னா ஒரு அதிகமான ஸ்டேஜில் பார்க்குறோம். இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேஜ் 1 and 2 கண்டுபிடிப்பாங்க. ஸோ சின்ன ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது க்யூர் ரேட்ஸ் ஆப்டிமலாக இருக்கும், நல்லா இருக்கும். பட் இப்போ நம்ம நாட்டில் என்ன ஆகுது, நம்ம பார்க்குறதே அட்வான்ஸ் ஸ்டேஜில் நிறைய பார்க்குறோம். ஒரு குட் 60 to 70% ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் ஸ்டேஜ் 3 வராங்க பார்க்கும்போதே. இதுக்கு காரணம் சரியான டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டி நிறைய இடத்துல சீராக கிடைக்க மாட்டேங்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அது ரொம்ப முக்கியம். அது போஸ்ட் கோவிட் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். சம்வேர் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி வந்துட்டு இருந்த சமயத்தில் அந்த கோவிட் ஒரு பிரேக் போட்டு ஒரு 2 வருஷம் நாடே ஸ்தம்பிச்சிருந்தப்போ இதெல்லாம் திருப்பியும் பேக் சீட்டுக்கு போய் இப்போ நாங்கள் முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து வேலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் சம்திங் வி ஹாவ் டு அட்ரெஸ். இது பிரெஸ்ட் கேன்சருங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸை நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த முயற்சியில் தான் இப்போ இங்கே ஒரு அடிஷ்னல் சென்டர் இங்கே தேங்க் ஹாஸ்பிட்டல் இஸ் வெல் நோன் ஃபார் ஹெட் அண்ட் நெக் ட்ரீட்மெண்ட், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் இன் பர்டிகுலர். நாங்கள் ஒன் மோர் டைமென்ஷன், இன்னொரு பரிமாணத்தை இங்கே கொண்டுட்டு வரோம். அது பிரெஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டும் கூட. அதுக்கு முக்கியமான முதல் படி என்னன்னு பார்த்தோம்னா, பிரெஸ்ட் கேன்சரில் டாக்டர் பார்த்து என்ன எதுன்னு பார்க்குறதோட அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா மேமோகிராம். இந்த மேமோகிராமுங்கிறது பிரெஸ்டினுடைய ஒரு எக்ஸ்ரே. அந்த எக்ஸ்ரே இப்போ டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. எப்படி நம்மெல்லாம் எனக்கு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோனிகா கேமரா, கோடக் கேமராவில் ஃபில்ம் ரோல் போட்டு வைண்ட் பண்ணி அப்புறம் எடுத்து அதை கொண்டு போய் டெவலப் பண்ணி ஒரு நெகட்டிவ் ஒரு பிக்சர்னு பண்ணுற மாதிரி இருந்த டெக்னாலஜி, அனலாக்னு சொல்லுவோம். அதுலேருந்து இப்போ எப்படி நம்ம வெரி ஹை ரெசல்யூஷன் கேமராஸ் நம்ம ஃபோன்லேயே இப்போல்லாம் நல்ல வீடியோலாம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ நான் டிஜிட்டல் டெக்னாலஜி ஒரு 3வது பரிமாணம் டெப்த் பர்செப்ஷனோட டோமோ மேமோகிராம்னு சொல்கிறோம். அந்த டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அந்த டோமோ மேமோகிராம் கூட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எல்லாம் எவ்ரிவேர் யாரை கேட்டாலும் ஏஐ சொல்கிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ப்ரீசெட்ஸ் எக்ஸாம்பிள்ஸை வச்சு ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் கொண்டு படத்தை பார்த்தா நம்ம கண்ணு பார்க்க மறந்துட்டா கூட, நம்ம கண்ணுக்கு சில சமயம் நம்ம 10-15 பார்க்கும்போது எங்கேயாவது தப்பி போனால் கூட அதை நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டும், இந்த இடத்த கவனமாக பாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு டோமோ மேமோகிராம் இங்கே பண்ணியிருக்கோம். கூடவே அதுக்கு பிரெஸ்ட் டயக்னோசிஸ்க்கு தேவைப்பட அல்ட்ராசவுண்ட், அந்த ஸ்பெஷல் பயோப்சிஸ், கைடட் பயோப்சிஸ், அப்புறம் சர்ஜரி, பிரெஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரிக்கு முக்கியமாக ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. அதாவது நம்ம பிரெஸ்ட்டை எங்கெல்லாம் முடியுமோ அங்கே பார்த்து பிரெஸ்ட் கேன்சர்னே லேடிஸ்க்கு எல்லாருக்கும் இன்னும் பயம், முழுக்க எடுத்துருவாளோ அப்படின்னு. அது அந்த ஒரு பாடி இமேஜ் இஷ்யூ, நமக்கு பிரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த வருத்தம் அப்போ தான் தெரியும்.
ஸோ எங்கெல்லாம் முடியுமோ அங்கே வந்து பாதுகாத்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்கிறது. அது முடியாத பட்சத்துக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஃபுல்லாக எடுத்தால் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்கிறதுக்கு டாக்டர் வெங்கட்ராமகிருஷ்ணன் இருக்கார். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் பற்றி அது என்ன எதுங்கிறது சொல்லுவார். அது 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 இல்லாமல் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது. இப்போ வியாதி வந்து அப்புறமா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுறோம். இது வியாதி வர்றதுக்கு முன்னே வருமுன் காப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, ஏர்லி டிடெக்ஷன். ஸோ அதுக்கு ஸ்க்ரீனிங் மேமோகிராம்னா அதை பற்றி டாக்டர் தேவஸ்ரீயும் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு தொந்தரவே இல்லாமல் நம்ம ஒரு ருட்டீன் செக்கப் போல் போய் பண்ணிக்கிறது. பொதுவாக எல்லா லேடிஸையுமே 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது மேமோகிராம் எடுத்துக்கணும். 40 வயசு தாண்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ஏன் இப்படி ஸ்க்ரீனிங் பண்ணணும்னு சொல்கிறோம்னா, 2 விஷயம். ஒன்று, ஏதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு பட்டு கேன்சர் வியாதிக்கு சம்மந்தப்பட்ட போல ஏதாவது தெரிஞ்சதுன்னா எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு தேவைப்படுறது அதுவும் கம்மியாகும். 2வது, ஒரு மனசு ஆறுதல் தானே. நம்மளுக்கு எதுவுமே தெரியல, சாதாரணமாக இருக்குன்னு வந்துடுச்சுன்னா நம்ம நல்லா இருக்கோம், we can move on அப்படிங்கிற ஒரு தைரியமும் கொடுக்கும். சரிங்களா? ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது மோர் தென் 40 இயர்ஸ் எல்லா விமனுமே பண்ணிக்கணும்னு சொல்கிறது. லெஸ் தென் 40 இயர்ஸ் தொந்தரவு இருந்ததுன்னா வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். அண்ட் மேடம் இது வரைக்கும் சொல்லியிருந்தது வந்து இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொன்னாங்க. அடிஷ்னலாக என்ன பெனிஃபிட் இங்கே டைம் ஹாஸ்பிட்டல்னா, எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இதே இடத்துல டாக்டரையும் பார்ப்பீங்க, நீங்கள் வந்து மேமோகிராமும் எடுத்துக்கலாம், அல்ட்ராசவுண்டும் பண்ணிக்கலாம், அவசியப்பட்டால் பயாப்சி பண்ணுவாங்க. டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு என்ன பிளான், இதுக்கு டயக்னோசிஸ் என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படும்னு பேசுவாங்க. சர்ஜரி தேவைப்பட்ட சர்ஜரியும் இங்கே பண்ணிக்கலாம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டால் அதையும் பண்ணிக்கலாம். அதை மீறி கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பின்னு தேவைப்பட்டால் அதையுமே இங்கே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் வேறு இடத்துக்கு அலையணுங்கிற அந்த அவசியமே இல்லை. எல்லாமே ஒரு இடத்துல முடிகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னோட ரோல் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது மார்பகத்தை எடுக்கணும், புற்றுநோயினால மார்பகத்தை எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கிற அன்னைக்கே திருப்பி உருவாக்குறது. அதான் என்னோட ரோல் பிளாஸ்டிக் சர்ஜரி. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்போ மார்பகம் ரீக்ரியேட் பண்ணுறது காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு நினச்சிடுவாங்க பலர். இது வந்து மார்பகம் இருக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி இல்லை. இது வந்து ஒரு டிஃபார்மிட்டி கரெக்ஷன். இப்போ மார்பகம் இல்லாதது ஒரு யங் ஏஜில் ஒரு லேடிக்கு வந்து ஒரு பெரிய டிஃபார்மிட்டி. அதை வந்து கரெக்ட் பண்ணுறது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இதெல்லாம் ரொட்டீன் எப்போவுமே பண்ணிடுவாங்க. இப்போ தான் இந்தியாவில் அது உருவாகுது. இந்த ஹாஸ்பிட்டலில் பல இது சொல்லியிருக்காங்க என்ன யூனிக்காக இருக்குன்னு. இங்கே வந்து மைக்ரோ சர்ஜரி ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. அதனால இங்கே வந்து ஒரே சமயத்தில் அது மார்பகம் எடுக்கிற அன்னைக்கே திருப்பி மார்பகத்தை உருவாக்கிடுவோம். அதாவது பெரும்பாலும் வயிறிலிருந்து எக்ஸஸ் ஃபேட் அதை எடுத்து மார்பகத்தை உருவாக்குறது. அதில் தான் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இங்கே. இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ நியர்லி 20-30 கேசஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே. இது வந்து ஒரு ரொம்ப புதுமையான சர்ஜரி. வெளிநாடுகளில் வந்து 20-30 வருஷமாக நடக்குது. ஆனால் இப்போ இந்தியாவில் இப்போ தான் அது இட்ஸ் கெட்டிங் பாப்புலர். ஸோ அது இங்கே இட் இஸ் அவைலபிள். இல்லை, ஏற்கனவே இது எக்ஸிஸ்டிங் ஹெட் அண்ட் நெக் ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சு. ஸோ இங்கே வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, டயக்னோசிஸ் அதெல்லாம் பாசிபிள், ஃபாலோ அப், ரீஹாபிலிட்டேஷன் அதெல்லாம் இங்கே பார்த்துப்போம். இந்த ரேடியேஷன் ஃபெசிலிட்டி மாத்திரம் இங்கே இல்லை. அதுக்கு நம்ம வெளியில் ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ரேடியேஷன் தேவைப்படாது. தேவைப்படுற சூழ்நிலையில் வெளியில் அனுப்பி பண்ணிப்போம். இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுல அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். கொஞ்சமாக எடுத்தோம்னா கட்டாயமாக ரேடியேஷன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. பட் முழுக்க எடுத்துட்டு மறு உருவாக்கம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல ரேடியேஷன் தேவையில்லாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ அந்த ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை குறைச்சிட்டு நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டா ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் ஒரு புது விதின்னு கொண்டு வர முடியாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்த லேடிஸ்க்கு டிசீஸ் பொறுத்து, டிசீஸ் பயாலஜின்னு சொல்லுவோம், அது பொறுத்து எது தேவையோ அதை நம்ம பண்ணணும்.
expensive costumes right? So we asked everybody. ஸோ இதுக்கு யாருக்குமே இல்லைன்னு போகக்கூடாது. நீங்கள் வந்துட்டு எங்களால் முடியல, பைசா இல்லாததுனால, ஸோ வி ஹாவ் அ ட்ரஸ்ட், வி ஹெல்ப் பேஷண்ட்ஸ். அதை அந்த ட்ரஸ்ட் மூலமாக இங்கே வந்துட்டு எங்களுக்கு முடியல, அதெல்லாம் நான் வேறு எங்கே போனேன்னா அவங்க சாய்ஸாக தான் இருக்கணுமே தவிர, நாங்கள் இது அவங்களால இது கட்ட முடியல அதனால் நீ வெளியில் போகணும்னு சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணலை. ஸோ வி ஹாவ் அ ட்ரஸ்ட். த்ரூ த ட்ரஸ்ட் நாங்கள் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுறோம். Any health awareness campaign you started for this self breast examination? Yes. So that is what we recommend. So இப்போ October breast cancer awareness month. So we are actually coming up with a not yet started next week next hardly 10 days now. So அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். So normally we would also encourage, just to encourage people, நாங்கள் ஒரு மாமோகிராமை பண்ணிக்கிறதுக்கு discounted coupons like come as to, like, you know, 2 people in the family come together, pay for one, and the madrila unique, they've thought out some campaigns. More importantly, like you very rightly said, breast self examination, மார்பக சுய பரிசோதனை ஒவ்வொரு, அதாவது பூப்படைஞ்ச டைம்ல இருந்து ரெகுலர்லி, அது மார்பகம்ங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் ஆர்கன் கிடையாது. ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு பீரியடும் வரும்போது ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிரெஸ்டே கனத்த மாதிரி வலிக்கும். இது ஒரு நார்மல் சேஞ்ச், பீரியட்ஸ் வலி வர்ற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் சரியா போயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்க்கெல்லாம் அவங்களுக்கே பரிச்சயமாக இருக்கணும். இல்லைன்னா எதை கண்டாலும் பயந்துட்டு இருப்பாங்க, இல்லை எது வந்தாலும் தெரியாமையும் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த ப்ரெக்னன்சி எப்போ பிரெஸ்ட் மாறும், பால் கொடுக்கும்போது பிரெஸ்ட் மாறும், ஏஜ் ஆகி மெனப்பாஸ் ஆகும்போதும் பிரெஸ்ட் மாறும். ஸோ அவங்களுக்கே அவங்க உடம்பு தெரியணும். இப்போ முகம் நம்ம கண்ணாடியில் பார்த்து நமக்கு எப்படின்னு தெரிகிற மாதிரி பிரெஸ்ட்டு தெரியணும். ஸோ இதை தினம் பார்த்தோன்னா பேரனோயா வந்துடும். அது இப்போ பாரு வியாதியிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ண சொல்லுவோம், பீரியட்ஸ் முடிஞ்ச வாரத்தில் செக் பண்ண சொல்லுவோம். ஸோ இதுக்கு அகெயின் போய் ப்ராப்ளம் இருக்கான்னு தேடி பார்க்க சொல்ல மாட்டோம். நமக்கு நார்மல் என்னன்னு தெரிஞ்சா, அப்நார்மல் இருந்தால் தானாக தெரியும். ஸோ அப்நார்மல் இருந்தால் அப்போ திருப்பியும் செக் அகெயின் 1 more month. திருப்பி அப்நார்மல் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தோணுது, வித்தியாசமாக இருக்குது தோணுதுன்னா டாக்டரை பார்க்கணும். ஸோ இதைத்தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். சொல்கிறதுலேயும் பயம் இல்லாமல் சொல்லணும். ஸோ இது இப்படி இருக்கா பாரு, அப்படி இருக்கா பாரு, கட்டி இருக்கா பாரு, இது வர்றா பாருன்னா அந்த ஃபியர்லேயே இருப்பாங்க. ஸோ நாங்கள் சொல்கிறதுல இதுவும் ஒரு யுனிக் aspect in the sense we do not say go look for trouble, we say know what is normal. And 3D and tomosynthesis, the early detection is for the breast cancer, what Yes. you mentioned. Yeah, the pickup rates are better. The reason being 2D imaging, see, breast is a pear-shaped organ, 3-dimensional organ, conical organ. அது mammogram எடுக்கிறப்ப இப்படி கம்ப்ரெஸ் பண்ணி டாப் டு பாட்டம், சைட் டு சைட் பண்ணி எக்ஸ்ரே எடுப்போம். So when you compress like that in 2D, 2-dimensional mammogram, இந்த overlapping tissues இருக்கும், சூப்பர் இம்போசிஷன், ஒன்று மேலே ஸ்டாக் பண்ணி அழுத்துறதுனால. ஸோ அதில் வி மைட் மிஸ் சம் கேன்சர்ஸ், அந்த ஷேடோஸில் தெரியாமல் போகலாம். ரெண்டாவது சம் சூடோ அப்பியரிங் லீஷன்ஸ் இருக்கும், அப்புறம் அதை சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், எக்ஸ்ட்ரா வியூஸ், இது ப்ரொசீஜர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 3Dயில் it sweeps the breast, every single slice, every 5 millimeters we see the breast cuts. அதில் கிளாரிட்டி, இந்த சூப்பர் பொசிஷன் ஆர்டிஃபேக்ட் இருக்காது. We can differentiate the benign and malignant. Not you may need auxiliary modalities. Clarity gets definitely better in this. Sometimes இப்போ எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி இல்லையா, not all are cancerous. We may have cysts, we may have fibroadenomas, ordinary lumps are possible. So அதில் whenever we see some abnormality, many times இந்த பைராட் ஸ்கோர்னு வச்சுருக்கோம். அது ஒரு based on the categories of lesions, ஒரு 1 to 5 on a scale of 1 to 5 cancerனா 1 normal. So அதில் we put them up to 1 to ஒன்றுமே பண்ண மாட்டோம். 3 okay, maybe look again one more time 6 months later சொல்லுவோம். 4 na suspicious, 5 na cancer. 4 and 5 definitely we will push further for other tests and biopsy. So in the clarity along comes with training and the current technology facilitates all that. ஒரு சில பெண்களுக்கு பெரிய அளவில் மார்பகம்
கட்டி இருக்கிறதுனால சில பேருக்கு ஒரு சைடில் லாப் சைடடாக பெருசாக இருக்கலாம். சில பேருக்கு பை நேச்சர் பெரிய பிரஸ்ட் இருக்கலாம், ஜைஜான்டோமாஸ்டியா சொல்லுவோம். ஸோ இப்போ நிறைய அதை பார்க்குறோம். அது சின்ன பிள்ளைங்களுக்கே வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அண்டு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்னார்கின்னு சொல்கிறது ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜ் 14, 15 இருக்கும், 13, 14. இப்போல்லாம் 9, 7, 8லேயே வந்துடுது. அண்ட் பசங்களோட வளர்ச்சி, ஐ திங்க் த லைஃப் ஸ்டைல். ஸோ அதனால பிரெஸ்ட் நிறைய வி see a lot of patients with large breasts. Sir அதை பற்றி actually he'll tell better because they do a lot of surgery for, and the large breast has a lot of psychological impact in young ladies. ஸோ அதுக்கு நிறைய ரெடியூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதை பற்றி சார் will tell. அது வந்து ஒரு நான் கேன்சர் ஆப்ரேஷன். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல், ரொம்ப பெரிய பிரெஸ்டாக இருந்தால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே உருவாகலாம். 15, 16 வயசில் கூட வெரி லார்ஜ் பிரெஸ்ட். ஸ்கூலில் வந்து டீச் பண்ணுறது, இல்லை நடக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ் செய்ய முடியாது, பாஸ்டரே மாறிடும். அது மாதிரி ஓல்டர் ஏஜ் பீப்புளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் கரெக்ஷனுக்கு அந்த பிரெஸ்ட் சைஸ் ரெடியூஸ் பண்ணுறது ஒரு விதமான பிளாஸ்டிக் சர்ஜரி. அந்த ஒரு 50%, 60% வால்யூம் எடுத்துட்டு மீதி பிரெஸ்ட்டை மார்பகத்தை உண்டாக்குது. பிரெஸ்ட் ரிடக்ஷன். அது ஏதாவது பிரச்சனை இருக்கும், நார்மலாக இருக்கலாம், இல்லை பிரச்சனை தான் இருக்குமா? அதுதான் நார்மலாகவும் இருக்கலாம். எல்லா சமயமும் பிரச்சனை சைஸ் தான் பிரச்சனையே தவிர வெஸ்ட்டுக்குள்ள வேற கேன்சர் அப்படின்னு இல்லை. சில பேருக்கு அந்த லார்ஜ் ஃபைப்ரோடினோமா சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தால் ஒரு பக்கம் மாத்திரம் பெருசாக இருக்கும், 2 பக்கமும் இல்லாமல் அது மாதிரி இருக்கலாம். மார்பக புற்றுநோய் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பிரச்சனை நான் கேன்சரஸாகவும் இருக்கலாம். வலி, நிறைய பேர் வந்து பிரெஸ்ட் வலினாலே பயந்துருவாங்க, அது மாஸ்டால்ஜியான்னு சொல்லுவோம். ரெண்டாவது கட்டி, நான் கேன்சரஸ் கட்டியும் இருக்கலாம், ஃபைப்ரோடினோமா, சிஸ்ட், அந்த மாதிரி நீர் கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கலாம். பிரெஸ்ட்டு டிஸ்சார்ஜ் வரலாம் நிப்பிள்ல இருந்து, அது கேன்சர் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், கேன்சர் அல்லாததாகவும் சில காரணங்கள் இருக்குது. அது இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து பால் கட்டிக்கிட்டு ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன், அது வரலாம். அப்புறம் இப்போ நிறைய கிரானுலோமேட்டஸ் மாஸ்டைட்டிஸ்ன்னு பார்க்குறோம். இந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் இல்லாமல் பொதுவாக எந்த வயசுலேயும் ஜென்ரலி அரௌண்ட் 30, 40s பிரெஸ்டில் இன்ஃபெக்ஷன், பிரெஸ்டில் டிபி, இதெல்லாமும் பார்க்குறோம். சில ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து டைஅப் வேணும், கவர்மெண்ட் கிட்ட நிறைய லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க் இருக்குது. ஸோ அது மாதிரி அதில் வந்து எம்பேனல் பண்ணினாங்கன்னா சர்ஜரி, கீமோதெரப்பிலாம் கவர் ஆகும். வந்து 10 இயர்ஸாக வந்து பிரெஸ்ட் அவேர்னஸ் நல்லா அதிகமாக இருக்குது. Actually, incidence definitely has gone up. I think lot of it is related to lifestyle. And நீங்கள் சொன்ன மாதிரி அவேர்னஸ் இருந்தால் பிக்கப் ரேட்ஸும் அதிகமாக இருக்குது. இந்த இதெல்லாம் டேட்டாலாம் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரி. இந்தியாவில் பாப்புலேஷன் பேஸ்ட் ரெஜிஸ்ட்ரி கிடையாது. ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களோட ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் வந்து சொல்கிறோம் பொதுவாக. இது வந்து நேஷ்னல் டேட்டா, அது நேஷ்னல் டேட்டா தான் இன்டர்நேஷ்னல் டேட்டாக்கும் போகிறது. ஸோ இன்சிடென்ஸ் இஸ் சம்திங் லைக் 2,20,000 கேசஸ் எவ்ரி இயர். ப்ரெவலன்ஸ் இன்னும் அதிகமாகும். ப்ரெவலன்ஸ் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். ஸோ இன்னைக்கு பிரெஸ்ட் கேன்சருக்கு ட்ரீட் பண்ணால் நிறைய பேர் நல்லா ரொம்ப நாளுக்கு நல்லா ஹெல்த்தியாக உயிர் வாழ்கிறாங்க.